போன வீடியோவினுடைய தொடர்ச்சி. டிஓ சார் வந்து அந்த மனுவாக கொடுக்க சொன்னார். டிஓ சார் பேர் ரவி. மனுவாக கொடுக்க சொன்னார். நேற்று கொடுத்துட்டு அக்னாலேஜ்மெண்ட்டு அவங்களால சீல் போட்டு வாங்கிட்டு வந்துட்டான். அது ஸ்டெப் எடுக்க போகிறாங்க. அது அப்புறம் தான் நான் உள்ளே போய் காட்டுறதுக்கே அந்த லேடி பப்ளிக்கெல்லாம் வந்து இங்கே கலடா பண்ணால் நான் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது வரும் அப்படின்னா, அப்போ நான் திருடனா? நான் மற்ற நீ திருடி லீலாவதின்றவா இருக்கிற காவல்துறையெல்லாம் திருடனா இருப்பான். என்ன போய் இது பண்ணிக்கிற? திருடன் திருடியெல்லாம் நாட்டாண்டுங்கிறீங்க. நீங்கள் மற்ற 42 வருஷமாக போய் ஸ்கூலில் உள்ள சர்வீஸ் பண்ணிக்கிறேன். எந்த வித பைசா யாருக்கிட்டையும் வாங்கி வந்து கிடையாது. கேட்டுப்பார் போய். அப்படியாப்பட்ட என்னை வந்து சொல்கிறாவ நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். பப்ளிக்கெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணேன். என்ன அது டாய்லெட்டை டிஓ ஆஃபீஸ்லேருந்து வர்ற ஒரு ஆஃபீஸர் சாமிநாதன்றவர் அவர் இட்டு போய் காட்டுறதுக்கு எனக்கு நான் வந்து கலடா பண்ணுறேன். நான் ஸ்கூலில் சொல்கிறப்ப பக்கத்தில் யாருமே இல்லை. என் பக்கத்தில் ஒரே ஒரு ஆள் தான் போனேன். ஒரு 4-5 பேர் இருந்தால் கூட இதை கலடா பண்ணான்னா ஒத்துக்கலாம். தனிப்பட்ட முறையில் நான் போய் இருந்தாலும் கலடா பண்ணுறேன்னா ஒத்துக்கலாம். அந்த மாதிரி திருடியாவா அவள் சொல்கிறான் என்ன லீலாவதின்ற கலடா. நான் வந்து இந்த மாதிரி பப்ளிக் நியூசன்ஸ் எனக்கு டிஸ்டர்ப் பண்ணால் நான் போலீஸ்கிட்ட சொல்லி நடவடிக்கை எடுப்பேன். போலீஸ்கிட்ட சொல்லி திறன்னா நான் இந்த அஜித் குமார் மாதிரி பண்ணிடலான்னு பார்த்துக்கிறீங்களா? கொந்தளிக்க நாடு சும்மா டச் பண்ணி பாரு. நீ லீலாவதி காணாது போயிடுவார். மொத்த பொம்பளைங்க உடம்பு கட்டில் அடிப்பாங்க. அவங்களுக்கு என்னடா வந்து பேசுங்கிற? நான் பர்மிஷன் கேட்க போகிறேன். சோழவரம் போலீஸ் ஸ்டேஷன் காவல்துறையில் என்னை போய் அலமாதியில் போடு, அம்பத்தூரில் போடு, சோழவரம் ஸ்கூலில் போய் போடுனா சோழவரம் ஸ்கூலில் தான் பிரச்சனை நடந்துக்குது. நான் எப்படி போட முடியும்? நான் ஒரு கண்டுபிடிப்பு நடத்தி என்ன கண்டுபிடிப்பு என்ன பண்ணான்னு கேட்குறதுக்கு வக்கில்லை இந்த காவல்துறைக்கு. என்ன கண்டுபிடிச்சிட்டா? எல்லாருக்கும் இலக்காரம் பெரிய இது காக்கி சட்டை போட்டு இவங்கெல்லாம் பிஹெச்டி மற்ற நாளாக மாடு மேய்ச்சிட்டு வந்துட்டுன்னு நினச்சிக்கிறாங்க. சோழவரம் காவல்துறை வன்மையாக கண்டிக்கிறேன். நான் ஏதாவது பேசிட்டு இருப்பேன். சண்டை வரக்கூடாதுன்னு வந்துட்டேன். என் யூடியூப்பில் போடுறேன். முடிஞ்சால் மான் நஷ்டம் கேட்டு போட்டுட்டா போய் மற்ற 10வது 12வது படிச்சுங்க. மற்ற அரை டிக்கெட்டெல்லாம் எப்படி பாலிட்டிக்ஸ் அரசியலில் வேலை காட்டுது அந்த மாதிரி என்ன மிஞ்சி போனால் நீ ஒரு டிகிரி தான் இருப்ப. நாங்கள்லாம் போஸ்ட் கிராஜுவேஷன் பிஹெச்டி எல்லாம் முடிச்சவங்க. உன்னாண்ட நான் எழுதுனா மற்ற படிக்கவே முடியாது. உன்னால் நான் எழுதுனா விண்ணப்பத்தை படிக்கவே முடியாது. மற்ற செத்துருவாய் அவனா கூப்பிட்டு வந்தோம். ஷார்ட் அண்ட் படிச்சு வேண்டேன். நான் தமிழ் பிராமி தெரியும், ஒட்டெழுத்துக்கள் தெரியும். என்ன நினச்சிக்கிறேன்? தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, இங்கிலீஷ் எல்லாமே தெரியும்டா எங்களுக்கு. கேட்டுப்பார் வந்து இதை போடுறேன்ல மான் நஷ்டம் கேஸ் போடு என் மேலே போய் மற்ற தைரியமாக சொல்கிறேன். நான் நினச்சா அவன் மேலே போட்டு நாளைக்கே இது பண்ணுவேன். என்னை அவமதிச்சு அவமானப்படுத்துனீங்கன்னு அந்த மாதிரி நிலவுது நிலைமை காவல்துறையில்.